அஸ்ஸலாமு அலைக்கும் தீபாஸ். கஷ்டக்காரன்னு சொல்லுவாங்களவா, இதெல்லாம் அந்த கஷ்டக்காரன் போகிறது. இப்போ ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ரேப் பண்ணப்பட்டால் 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். 5 விஷயம் என்னென்னு யோசிக்கிறீங்களா? சொல்கிறேன். முதலாவது விஷயம், இப்போ சில அதிகமாக சொந்த மாமாமார்கள் மச்சாமார்கள் அப்படிலாம் ரேப் பண்ண சொல்கிறாங்க. இதில் அதிகமாக வாழது சொந்த மாமாமார்கள் சாச்சம்மாள் சின்னப்பம்மாள் ரேப் பண்ணுறேன்றானே. அதில் முதலாவது விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது, அவங்களை ரேப் பண்ணினவங்களை கொண்டு போய் கோர்ட்டு படிக்கிற அவங்க இது வாராதுல சில பேர் தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனால் யார் ரேப் பண்ணப்பட்டோம் அவங்களோட டிஎன்ஏ உம்மா முறையா பாப்பா முறையா மாமாண்டு நம்ம செக் பண்ணிக்கொள்ளணும். உம்மா முறை மாமாண்டு வச்சுங்களேன், அந்த புள்ள டிஎன்ஏ அந்த புள்ள அம்மா டிஎன்ஏ புள்ள மாமா டிஎன்ஏ அந்த புள்ள உம்மாட வாப்பாடி டிஎன்ஏ நீங்கள் எடுக்கணும். இப்போ அந்த உம்மாட டிஎன்ஏயோட அம்மாட நானோட டிஎன்ஏ அந்த அம்மாட டிஎன்ஏயும் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி இந்த அந்த உமாவுக்கு பிறந்தாங்களா, இந்த தத்தை என்ன எடுத்துக்கிட்டு வளர்த்தாங்களா, இந்த மாமாவை தத்து எடுத்து வளர்த்தாங்களான்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒத்து போயிட்டா ஒத்து போகாட்டியோ நீங்கள் ரெண்டாவது ஒரு விஷயம் பார்க்கணும். என்னடா ஒத்து போனால் ஓகே மாமா ரெண்டாவது டச்சை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒத்து போகாட்டி எதுக்கு பார்க்கணும், அதுக்கும் இருக்குதுங்க. சிலவங்க தத்தெடுத்து வளர்த்துருந்தாலும் சொந்த தங்கச்சி மாதிரி சொந்த தாத்த மாதிரி உண்மையாகவே பழகுவாங்க. ஆனால் அப்படி பழகாமல் இது செய்கிறான்டா அதுக்கான வேறு என்ன பிரச்சனை இருக்கிறான்னு பார்க்க வேண்டாமா? இப்போ மூளை பிரச்சனை, இடத்துல இல்லை இந்த அடிப்பட்டு பிரச்சனை மாதிரி இல்லை பொறுக்கத்தில் அவனுக்கு பிரச்சனை இழப்பதானா அந்த மாதிரி செக்கிங் ஒன்று பண்ணுவாங்களா, அந்த செக்கிங்கெல்லாம் கரெக்டாக பண்ணணும். இப்போ நம்ம மாமாவுக்கு தான் பிரச்சனை இருந்தால் தான் என்ன செய்வான், தங்கச்சிட பிள்ளையோ தாத்தர பிள்ளையோ கெடுக்க பார்ப்பான். இப்போ அவனுக்கு பிரச்சனை இல்லாட்டி ஒன்றும் இருக்காது. ஏன்னா சொந்த தங்கச்சிட சொந்த தாய் மாமா மாதிரி ரெண்டாவது தகப்பன் அவன் எப்படி இந்த வேலையை பார்ப்பான்? பார்க்க 100% இது இல்லை, 50% இருக்குது. ஆனால் அதுக்காக வேண்டி அவனுக்கு நான் பிரச்சனை இருக்கிறான்ட்டு பாருங்க. பார்த்துட்டு 3ஆவதா அவன் நல்லா தான் இருக்கிறான்னு முடிவு பண்ண பின்னால் தான் அவனுக்கு இப்படி செஞ்சான்னு சொல்கிற விசாரணை நீங்கள் முற்பொள்ளலாம். 4ஆவதா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் கோர்ட்டு முடிவு பண்ணணும். 5ஆவதா ஏன் இந்த வேலையை செஞ்சோன்னு அவனை யோசிக்க வைக்கணும். அதுக்கு பிறகு அவனுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அதுதான் இது. அவன் ஒத்துக்கிற மணி இது செய்கிறான். சில பேர் என்ன செய்வான், கோட்டை வாங்கிட்டு ஒத்துக்க மாட்டான். இப்போ நான் சொல்கிற மணி ஃபஸ்ட் செகண்ட் நீங்கள் இந்த வேலையை பார்த்து வச்சுருந்தீங்கன்னா அவன் தான் செஞ்சதுக்குரிய ஆதாரம் உங்கள் கைப்படி இருக்கும்லவா. அதுக்காக நான் சொன்னேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லோ.